ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸியில் நம்ம நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு பூ அன்னாசி பூ, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இது எல்லாமே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். சிக்கன் நல்லா வதங்குறதுக்காக மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். சிக்கன் நல்லா அதுலேருந்து தண்ணியெலாம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நான் நல்லா இதை வதக்கிடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிடணும். வதக்கிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெளியில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா சிக்கனோட கோட் ஆகிடுச்சு. சிக்கனோட கோட்டானதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும். நான் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துட்டு இதை மீடியம் ஹீட்லேயே வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லாவே வெந்துடும். ஸோ 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மசாலா எல்லாமே நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு சிக்கனு நல்லா கோட் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போது நான் இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 3 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு 15-20 நிமிஷத்துலேயே செஞ்சிடற சிக்கன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.